இங்கே கோமதிக்கு உடம்பு முடியாமல் போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஜெயிலர் மேடம் டைரெக்டாக கோமதியை ஹாஸ்பிட்டலுக்கு அமுச்சு வச்சிடுறாங்க. அங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவங்களுக்கு சுகரும் ப்ரெஷரும் ரொம்ப லோ ஆனதுனால தான் மயக்கம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கே வந்து போலீஸ்காரங்களும் இந்த பக்கம் கோமதியை நல்லா விசாரித்து நீங்கள் முதல்ல நல்லா ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு குளுக்கோஸ் ஏற்றியாச்சு, இப்போதைக்கு நீங்கள் நல்லா சாப்பிட்டாலே போதும் அப்படின்ற மாதிரி கோமதிக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. ஆனால் அவங்களும் அந்த நிமிஷத்தில் கூட தன் குடும்பத்தை பற்றி யோசிச்சுட்டு அவங்க யாரையும் போலீஸ்காரங்க அடிக்கல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே அந்த லேடி போலீஸும் இங்கே பாருங்கம்மா, கோர்ட்டுக்கு கேஸ் போகும்போது நாங்கள் யார் மேலேயும் கை வைக்க முடியாது, கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கு எதுவும் ஆயிருக்காது, நீங்கள் முதல்ல தெம்பா சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு கோர்ட்டுக்கு வாங்க, மற்றதை அங்கே போய் பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் கோமதியும் மேடம் நாங்கள் உண்மையாலுமே ஒரு பொண்ணை கொடுமைப்படுத்துகிற அளவுக்கு மோசமான குடும்பம் கிடையாது அப்படின்ற மாதிரி மறுபடியும் அவங்க சைடில் இருக்க நியாயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதை கேட்டுட்டு இருக்க அந்த லேடி போலீஸும் இங்கே பாருங்கம்மா, நீங்கள் இதை என்கிட்ட சொல்கிறதுனால எந்த ஒரு பயனும் கிடையாது, நீங்கள் கோர்ட்டுக்கு வந்து உங்கள் சைடு இருக்க நியாயத்தை நீங்கள் ரொம்ப போல்டாக சொல்லுங்கள், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தான் உண்மையை சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் இங்கே கோமதிக்கு ஆறுதல் சொல்லி அவங்கள சாப்பிடையும் வைக்கிறாங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு சைடில் வீட்டில் இருக்கிற மயிலும் இங்கே நம்ம பண்ணுறது சரியா தப்பான்னு தெரியாமல் பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க. ஆனால் மயிலோட அப்பாவுக்கு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது தப்புங்கிறது புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த மாதிரி நம்ம கேஸ் கொடுத்ததுக்கு பதிலாக அந்த மீனா சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம பேசியிருந்தோம்னா எல்லாமே சரியாக இருக்கும். ஆனால் நம்ம அவசரப்பட்டுட்டோன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் இதை கேட்டுட்டு இருக்க பாக்கியமும் இங்கே பாரியா, நான் இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டேன், இந்த முடிவில் இப்போ மயிலையும் நம்ம பக்கம் மாற்றிட்டேன், ஆனால் அவள் இன்னுமே குழப்பத்தில் தான் இருக்கா, நீ தேவையில்லாமல் அவளை குழப்பி விட்டுறாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அதை கேட்டு அவரும் சரி பாக்கியம், நீ சொன்ன மாதிரி நான் எதுவுமே சொல்லாமல் இருந்துக்கிறேன், பட் இருந்தாலும் நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ஆழமாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு மயில் வராங்க. மயிலும் எனக்கு தூக்கமே வரலாமா, நம்ம பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் சரிதானா, சொல்லப்போனால் நம்ம பண்ணிட்டு இருக்க விஷயத்த இங்கே மறுபடியும் இங்கே பாண்டியன் குடும்பம் ஏற்றுக்குவாங்களா அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. ஆனால் அதுக்கு இங்கே பாக்கியமும் இங்கே பாருமா, நீ இப்போ கூட அவங்கள பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்க, ஆனால் அவங்க உன்னை பற்றி யோசிச்சாங்களா, நீ அந்த வீட்டுக்காக எவ்வளோ செஞ்சிருப்ப, ஆனால் கொஞ்சம் கூட அதை எதையும் மனசில் வைக்காம உன்னை கஷ்டப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறாங்கல்ல, அவங்களுக்கு அதெல்லாம் தேவைதாமா, அதுவும் இல்லாமல் இப்போ அவங்க இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருப்பாங்க, ஜெயிலுக்கெலாம் போயிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆயிருக்காது, அவங்களே பாரு நாளைக்கு இந்த கேஸு கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் பயந்தடிச்சு ஓடி வந்து நாங்கள் கேஸை வாபஸ் வாங்கிடுங்க, உங்கள் பொண்ணை நாங்களே பார்த்துக்குறோன்னு சொல்லி மறுபடியும் சரவணன் கூட்டிகிட்டு போக போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்டுட்டு இங்கே மயிலுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தாலும் சரி அது நடந்தால் நல்லது தான் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டே தூங்க போயிடுறாங்க. இப்படி இதெல்லாம் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் இங்கே பாக்கியமும் அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து கோர்ட்டுக்கு வரதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சைடில் இருக்கிற வக்கீலும் இங்கே பாருங்கம்மா, உங்கள் பொண்ணுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சரியாக சொல்லி கூட்டிகிட்டு வாங்க, அவங்க சாட்சியை சரியாக சொல்லணும், பொய் சொன்னாலும் அதை சரியாக சொன்னால் மட்டும்தான் நீங்கள் கேஸில் ஜெயிக்க முடியும், அங்கே வந்து நீங்கள் தபான்னு உளர்னீங்கன்னா எல்லாமே தலைகளாக மாறி போயிடும் அப்படின்ற மாதிரி இங்கே அந்த வக்கீலும் சொல்லிட்டு போகிறாரு. அதே நேரம் தங்கமயிலுக்கு இங்கே நடக்க போகிறத நினச்சி ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக தங்கமயிலை ரெடியாக வச்சு இங்கே கோர்ட்டுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ கோர்ட்டோட வாசலில் இவங்க கேஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இங்கே மயிலோட அம்மா அப்பா இவங்க ரெண்டு பேரும் மயில் பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் ஆப்போசிட்டில் இங்கே மீனாவும் ராஜியும் வந்துடுறாங்க. அதே நேரம் அரசி அங்கே வராங்க. அரசி மயிலை பார்த்த உடனே அவ்வளோ கோபத்தோட அவங்க பக்கத்தில் போகிறாங்க. போனது மட்டும் இல்லாமல் உங்களுக்குலாம் மனசாட்சியே கிடையாதுல்ல, என் அம்மா அப்பா என் அண்ணனை இந்த மாதிரி இவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கீங்கல்ல, நீங்கள் பொய் சொல்லிட்டு கடைசியில் நாங்கள் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணோன்னு சொல்லி எங்கள் மொத்த குடும்பத்தையும் ஜெயிலுக்கு தள்ளிட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி மயிலை பார்த்து நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ மயிலும் இளமயில் அவங்க ஸ்டேஷனில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்டுட்டு அடுத்த நிமிஷமே ரொம்ப கோபத்தோட அரசியும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ஸ்டேஷனில் இருக்கமா, நாங்கள் பண்ணாத தப்புக்கு ஸ்டேஷனில் இருக்கிறதே தப்புன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் கேஸை ஸ்ட்ராங்காக்கி என் அம்மா அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க, அதுலேயும் அண்ணனுங்க 3 பேரும் சம்மந்தமே இல்லாமல் ஜெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்திருக்காங்க, இப்போது இந்த கோர்ட்டுக்கு கேஸ்க்கு இப்போ வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்டுட்டு மயிலுக்கு நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்ம அம்மா பேச்சை நம்ம கேட்டுருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஆள் மனசில் ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக கேட்க ஆரம்பிக்குது. ஆனால் அங்கே இருக்கிற அரசியும் நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க, நீ உங்கள் மேலே நான் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருந்தேன் தெரியுமா, ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் உடைச்சிட்டீங்க, நீங்கள் தப்பு பண்ணால் கூட உங்களை மன்னிக்கணுன்ற எண்ணம் எங்கள் மனசில் இருந்துச்சு, ஆனால் நீங்கள் இப்போ பண்ண செயல் அந்த எண்ணத்தை அறவே வந்து ஒழிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இங்கே அரசி அவங்க ஆதங்கத்தை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் அங்கே வந்த மீனாவும் நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க மயில், இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நீங்களே உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் கோபத்தில் சொல்லிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் ராஜியும் மயிலோட முகத்தை பார்க்க முடியாமலே தலையை குனிச்சிட்டு போயிடுறாங்க.
ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க மயிலுக்கும் எல்லாமே வந்து எல்லையை மீறி போயிடுச்சு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இவங்களோட கேஸும் வருது. அந்த கேஸுக்காக ஒரு சைடு இங்கே பாண்டியன் குடும்பத்து ஆளுங்களை கொண்டு வந்து நிறுத்துறாங்க, இன்னொரு பக்கம் மயிலோட அம்மா அப்பா நிற்கிறாங்க. அப்போ இங்கே அரசரப்பு வக்கீலும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி தங்கமயில் அப்படின்றவங்க பாண்டியன் குடும்பத்து மேலே இப்படிப்பட்ட ஒரு கேஸை போட்டிருக்காங்க. சொல்லப்போனால் உண்மையாலுமே அவங்களுக்கு இந்த மாதிரி வரதட்சணை கொடுமை நடந்துச்சா இல்லை அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லையா அப்படிங்கிறத இந்த கேஸுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இங்கே டேரெக்டாக பாண்டியன் வீட்டாளங்களை தான் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் மயிலோட வக்கீல் தான் விசாரிக்கிறாங்க. அவங்களும் நீங்கள் எதுக்காக உங்கள் மருமகளை கொடுமைப்படுத்துனீங்க, அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கிட்ட நகை பணம் கேட்டு நீங்கள் டார்ச்சர் பண்ணியிருக்கிறதா அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் உண்மை தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் இதை கேட்டுட்டு பாண்டியனும் இங்கே பாருங்கய்யா, நாங்கள் எந்த ஒரு பொண்ணையும் கொடுமைப்படுத்த மாட்டோம், எங்கள் வீட்லேயே 2 பொண்ணு இருக்குது, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், ஒரு பொண்ணை வீட்டில் வச்சுருக்கோம், நாங்கள் எந்த ஒரு காலத்துலையும் யாரையும் கஷ்டப்படுத்தி வாழணும்னு நினைக்க மாட்டோம், அந்த பொண்ணு தப்பாக சொல்கிறாங்க, நாங்கள் அவங்கள வீட்டை விட்டு வெளியில் போங்கன்னு தான் சொன்னோம், அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வாயை திறந்து பேச வரும்போதே இங்கே எதிர்த்தரப்பு வைக்கலும் நீங்கள் நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கன்னு சொல்லி அவங்கள நிறுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் தங்கமயில் கிட்ட வந்து இங்கே இப்போ நீ சொல்லுமா, அவங்க உன்னை டார்ச்சர் பண்ணாங்களா, உன்னை கொடுமைப்படுத்தினாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு உடனே இந்த பக்கம் தங்கமயிலால் வாயை திறந்து பேசவே முடியல. அவங்க அப்படியே இந்த பக்கம் சுற்றி நிற்கிற தன்னோட மாமனார் குடும்பத்தை அப்படியே பார்த்து கண் கலங்கிட்டு இருக்காங்க. அப்போ பாக்கியமும் ஐயோ மயில சொதப்பிடுவா போல இருக்கே, இப்போ அவளுக்கு பதிலாக நாம தான் போனால் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே டேரெக்டாக அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஐயா அவள் ரொம்ப பயத்தில் இருக்காயா, அந்த குடும்பத்தாளுங்க இவளை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டாங்க, அவங்கள நினச்சி அவங்கள பார்த்தாலே பயப்படுறா அப்படின்ற மாதிரி தங்கமயில கீழே இறக்கி விட்டுட்டு அடுத்து பாக்கியத்தை மேலே ஏற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பாக்கியமும் இந்த மொத்த குடும்பமும் வீட்டுக்குள்ளே வச்சு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் போய் சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்னா, உங்கள் அம்மா அப்பா வீட்டில் போட்டு விட்ட நகை எங்களுக்கு பத்தாது, நகை வேணும்னு கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் மீதி 3 லட்ச ரூபா பணமும் வேணும்னு கேட்டிருக்காங்க, இந்த பண நகை இல்லாமல் என் பொண்ணு கர்ப்பமாக இருக்கும்போது அவள் கர்ப்பமாக இருந்தால் தானே இந்த மாதிரி எல்லாம் நல்லது நடக்கும், அது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே என் பொண்ணோட கர்ப்பத்தை கலைக்கிற மாதிரி வீட்டில் இல்லாத பொல்லாத வேலையெல்லாம் செய்ய வச்சு என் பொண்ணோட மாமியார் வந்து அவளை ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்கே இவங்க சொல்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் கேட்க பாண்டியனுக்கும் சரி கோமதிக்கும் அப்படியே வந்து நெஞ்சு நொறுங்கி போயிடுது. நாம் பண்ணாத தப்பையெல்லாம் இவங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி தான் குடும்பத்தை நாரடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இங்கே பாண்டியன் அப்படியே வாயை திறந்து பேச முடியாமல் நின்றுட்டுருக்காரு. இப்படி அவர் நின்றுட்டுருக்கிறத பார்த்துட்டு இங்கே ஜட்ஜுமே கொஞ்சம் டவுட் ஆகுறாங்க. என்ன இது, இந்த குடும்பத்தை பார்த்தா அந்தளவுக்கு டெரரான குடும்பம் மாதிரி தெரியல, ஆனால் இந்த அம்மா என்னன்னா இந்த குடும்பத்தில் இருக்கவங்க அவங்க பொண்ணை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறதா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தபடியாக எங்கள் ஜட்ஜும் இப்போ நீங்கள் பாண்டியன் தரப்பு விசாரணைகளை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சக்திவேல் முத்துவேலையும் விசாரிக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க. சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு பாண்டியன் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறத அவர் மூலமாகவே தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து சக்திவேலை கூப்பிட்டு பாண்டியன் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போது சக்திவேலும் அவர் வந்து எங்கள் தங்கச்சியை தான் கட்டியிருக்காரு, பட் ஆனால் அவர் எங்களுக்கு பிடிக்காது தான், ஆனால் பாண்டியன் இந்த அளவுக்கு மோசமானவரெலாம் கிடையாது, அவர் எப்போவுமே எந்த ஒரு பொண்ணையும் காயப்படுத்த மாட்டாங்க, கஷ்டப்படுத்த மாட்டாங்க. பாண்டியன் பண்ண முதல் தப்பு அவங்க பையனுக்கு இந்த தங்கமயில எதை பற்றியும் விசாரிக்காமல் கல்யாணம் பண்ணி வச்சது தான். ஏன்னா இந்த தங்கமயில் குடும்பம் பாண்டியனுக்கு எதிராக நிறைய வேலையை பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த தங்கமயிலோட அப்பா கூட எங்கள் வீட்டு கொல்லப்புறத்தில் ஒரு டைம் திருட வந்திருந்தாரு, நாங்கள் அதை பிடிச்சி ஏற்கனவே அவர் மேலே கேஸ்லாம் கொடுத்துருக்கோம், அதுக்கான ரிப்போர்ட் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே அவங்க வக்கீல் மூலமாக அந்த ரிப்போர்ட்டை டைரெக்டாக ஜட்ஜுக்கிட்ட கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தங்கமயில் குடும்பமே ஒரு ஃப்ராடு குடும்பம் தான். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்க கர்ப்பமாக இருந்து அந்த விஷயத்தை கலைச்சதே வந்து பாண்டியன் குடும்பம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையிலுமே இவங்க கர்ப்பமே கிடையாது, இவங்க போலியான ஒரு டிவைஸை வச்சு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கர்ப்பமாக இருக்குன்னு சொல்லி பாண்டியன் குடும்பத்தை ஏமாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஆதாரமும் அதுக்கு சாட்சி சொல்கிறதுக்கு அந்த டாக்டரே நாங்கள் வர வச்சிருக்கோம்னு சொல்லி இங்கே தெளிவாக சக்திவேல் எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. இதை கேட்டுட்டு ஜட்ஜும் அவங்க எல்லாத்தையும் விசாரித்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் தெரியுது பாண்டியன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது. பட் இருந்தாலும் இன்னொரு சாட்சி வேணும்ன்ட்டு அடுத்து முத்துவேலை கூப்பிட்றாங்க. முத்துவேலும் பாண்டியன் ரொம்பவே நல்லவர், அவர் இந்த மாதிரி பொண்ணுங்களை கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு கெட்டவங்களே கிடையாது, அது ரொம்பவே நல்ல குடும்பம் அப்படின்ற மாதிரி இங்கே பாண்டியன் குடும்பத்துக்கு அண்ணனும் தம்பியும் மாறி மாறி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் இங்கே பாக்கியத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மொத்த கேஸும் தலைகளாக மாறிக்கிட்டு இருக்கு, நமக்கு எதிராக எல்லா ஆதாரங்களும் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களும் ஜட்ஜை பார்த்து அழ ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஐயா, நீங்கள் அந்த குடும்பம் சொல்கிற ஆதாரங்களை வச்சு என் பொண்ணை எடை போட்டுறாதீங்க ஐயா, என் பொண்ணு ரொம்பவே நல்லவ, நாங்கள் போய் சொன்னதை நாங்கள் ஒத்துக்கிறோம், பட் ஆனால் என் பொண்ணு அந்த குடும்பத்தில் வாழ்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் ஐயா, தயவு செஞ்சு அந்த குடும்பத்தோட கேஸை நீங்கள் ஏற்றுக்காதீங்க, தயவு செஞ்சு எங்கள் பக்கமாக நீங்கள் சாட்சி கொடுங்க ஐயா, அப்போ தான் எங்கள் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்குன்ற மாதிரி பாக்கியம் இங்கே ஆதங்கத்தில் உளறிடுறாங்க. அப்போ இதையெல்லாம் கேட்டுட்டு அங்கே இருக்கிற ஜட்ஜும் என்னமா பேசிகிட்டு இருக்கீங்க, சாட்சிகள் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்கப்படும், சொல்லப்போனால் உங்களுக்கு எதிரான சாட்சி தான் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே நேரம் இப்போது நீங்கள் உங்கள் பொண்ணு வாயை திறந்து இந்த மாதிரி என்னை கொடுமைப்படுத்தினாங்கன்னு 2 வார்த்தை சொல்லிட்டு அது போதும், அந்த மொத்த குடும்பத்தையும் நாங்கள்
உங்கள் ஜெயிலுக்குள்ள அனுப்புறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, முதல்ல உங்கள் பொண்ணை பேச சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தங்கமயில்கிட்ட சொல்கிறாங்க. அப்போது இதை பார்த்த தங்கமயிலும் தான் குடும்பத்தில் இந்த மாதிரி பாண்டியனும் கோமதியும் தன்னை எப்போவுமே கஷ்டப்படுத்தினது கிடையாது, ரொம்பவே சந்தோஷமாக தான் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் நான் போய் சொன்ன விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க இப்படி எதிராக மாறிட்டாங்கன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு தங்கமயில் தான் அம்மா அப்பாவை பற்றி மறந்துட்டு அடுத்த நிமிஷமே ஐயா என் மேலே தான் தப்புங்கய்யா, என் அம்மா அப்பா சொன்ன பொய் தான் இதுக்கெல்லாம் காரணம், என் மாமனார் மாமியார் என்னோட ஹஸ்பண்டு கூட என்னை கொடுமைப்படுத்தலைங்க ஐயா, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் பொய் சொல்லி என் கல்யாண விஷயத்த மறைக்க சொன்னேன், என் அம்மா அப்பாவுக்கு கூட இதில் சம்மந்தம் கிடையாது, நீங்கள் என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, அதே நேரம் என் வீட்டுக்காரர் குடும்பத்தை நீங்கள் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தங்கமயில் எல்லா பழியும் தானே ஏற்றுக்கிட்டு ஜெயிலுக்குள்ளே போகிறதுக்கு தயாராகிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க தங்கமயிலோட வக்கீலும் என்னாச்சுமா மாறி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு தங்கமயிலும் நீங்கள் போதுங்கய்யா, இதுக்கு மேலே வாதாட வேண்டாம், நான் தான் சொல்கிறேன்ல இனிமேல் என் மேலே தான் தப்பு, இந்த மாதிரி பாண்டியன் குடும்பத்தை வெளியில் விட்டுருங்க, அவங்க மேலே எந்த தப்பும் கிடையாது, அவங்க எனக்கு நல்லது தான் பண்ணாங்க, நான் தான் பொய் சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் அப்பா அம்மாவுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் வராமல் தங்கமயில் மொத்த கேஸையும் தான் மேலே எடுத்துக்கிட்டு தன்னை ஒரு குற்றவாளி ஆக்கிக்கிட்டு ஜெயிலுக்குள்ளே போகிறதுக்கு தயாராகிறாங்க. அப்போ அதே நேரத்தில் ஜட்ஜும் இந்த மாதிரி பாண்டியன் குடும்பத்தை ரிலீஸ் பண்ணிவிடுங்க, அதுவும் லீகலாக ரிலீஸ் பண்ணிடுங்க, மற்றபடி இந்த கேஸை நான் இன்னும் ஒரு வாய்தா தள்ளி போடுறேன், அதே நேரம் இப்போ தங்கமயில கஸ்டடியில் எடுங்க அப்படின்ற மாதிரி தங்கமயில அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆர்டர் போடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே பாக்கியத்துக்கும் சரி பாக்கியத்தோட ஹஸ்பண்டுக்கும் மயில் இப்படி ஒரு வேலை பண்ணதை நினச்சி செம்ம வருத்தமாயிடுது. அவங்க பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் மயில் கிட்ட எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் தங்கமயில் ஒரே வார்த்தை, அம்மா போதுமா, நீ சொன்ன பொய்யில் என் வாழ்க்கை அழிஞ்சு போனது தான் மிச்சம், இதுக்கு மேலேயாவது தயவு செஞ்சு நீ தங்கச்சியோட வாழ்க்கையை நல்லபடியாக வாழவை, இந்த மாதிரி நான் ஜெயிலுக்குள்ளே போய் கஷ்டப்பட்டாலும் இனிமேல் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, ஏன்னா நீ தான் ஆல்ரெடி சொல்லிட்டல, நான் இந்த மாதிரி சரவணனை விட்டு பிரிஞ்சா நீ உன்னை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னல, இனிமேல் நான் உன் வீடு தேடி வரமாட்டேன், நான் ஜெயிலே இருந்துக்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் இருந்து கிளம்பிடு அப்படின்ற மாதிரி விடாப்பிடியாக ஒரு பயங்கரமான முடிவு எடுக்கிறாங்க.